நம்ம ப்ராஜெக்ட் டைட்டில் என்னன்னா லோ காஸ்ட் ஸ்மார்ட் பேஷன் மானிட்டர் யூசிங் வித் ESP8266 அண்ட் Blink IoT 2.0ங்கிற IoT ஆப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராஜெக்டோட சர்க்கிள் டயக்ராம் அதில் பார்க்கலாம். இது நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ESP8266 2 யூஸ் பண்ணியிருக்கோம், BSC11 ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், AD8232 சென்சார் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், MAX 3010 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம், டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம், பக்கன் மீட்டர் LM2596 பக்கன் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், 12 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதான் நம்மளோட காம்பனன்ட்ஸ். இந்த காம்பனன்ட்ஸ் வச்சு நம்ம சர்க்யூட் மேக் பண்ணியிருக்கோம். என்ன சர்க்யூட்னா ESP8266 வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் காரணமாக நம்ம வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ரேம் பத்தாதுன்றனால 2 யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா MAX 3010 சென்சார், ஹார்ட் ரேட், BPMல ஆவரேஜ், இது மூணுமே கொடுக்கும். அதே நேரத்தில் SpO2 கொடுக்குறோம். DHT11 சென்சார் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டியும் கொடுக்கும். AD8232 சென்சார் என்னென்ன கொடுக்க பார்த்தோம்னா ECG, மெயினாக நம்மளுக்கு முக்கியமான தேவை ECG தான். அந்த ECG வந்து செக் பண்ணுறதுனால AD8232 வந்து சென்சார் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ஆடியோ ஜாக் வர மாதிரி நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த ஆடியோ ஜாக் வந்து அந்த ஆடியோ ஜாக்ல வந்து நம்ம ECG எலக்ட்ரோட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ECG எலக்ட்ரோட்ஸை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஆர்ம், லெஃப்ட் ஆர்ம், அப்புறம் வந்து ரைட் லெக்ல வந்து ஒவ்வொன்று ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கலர் மூலமாக நம்ம இதை கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வேற ESP8266 வந்து நம்ம 12E வேரியன்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு ஒய்ஃபைலாம் ஈஸியாக இருக்கும். ஒய்ஃபை எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா நம்மளோட டைட்டில் வந்து லோ காஸ்ட் நம்ம ஏன் கொண்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற ESP8266 பதிலாக நம்ம ராஸ்பெரி பைன்ற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10,000 போகிற அந்த அமௌண்ட் வந்து நம்ம 1000 கொடுத்துருக்கோம். நம்ம ரெண்டு ESP8266 யூஸ் பண்ணி நம்ம 1000 கொடுத்துருக்கோம். 10,000 இதை 1000 பார்க்கும்போது உங்களுக்கு 9,000 கிட்ட சேவ் ஆகுது. அதே நேரத்தில் எல்லாமே 2596 பக்கன் மீட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இது 50 ரூபீஸ் தான் ஆகுது. அது மூலமாக நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக நம்ம இதில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா நம்ம 11,000 ரூபாய் வரதை நம்ம 4,500 நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். இதில் டிஸ்பிளே வந்து நம்ம 2 யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ரெண்டு தனித்தனியாக நம்ம மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அதே நேரத்தில் இதில் வந்து ரிமோட், ரியல் டைம், அஃபோர்டபுள், இந்த மூணுலேயுமே வரும். என்னன்னா நம்ம ரிமோட்டாக நம்ம வந்து ஃபோனில் எப்பவுமே நம்ம பார்த்துக்க முடியும். ஃபோனில் வந்து பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அதே நேரத்தில் ரியல் டைமாக நம்ம இங்கே என்ன டிஸ்பிளே ஒரு செகண்ட்ல வருதோ அந்த ஒரு செகண்ட் மாறாமல் நம்மளுக்கு அக்யூரேட்டாக ஃபோன்லேயும் வந்து காமிக்கும். Blink IoT ஆப்ல நம்ம இதுக்காக கோடிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா அஃபோர்டபுள் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பணத்தை வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். இதை வந்து எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா இதோட ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தோம்னா இந்த ரியல் டைம் மானிட்டரிங் பண்ணிக்க முடியும், ஃபோன்லேயே பண்ணிக்க முடியும், டிஸ்பிளேலேயே பார்க்க முடியும். அதே நேரத்தில் ரிமோட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஃபோன் மூலமாக. க்ளவுட் கனெக்டிவிட்டி நம்ம பண்ணுற ஒவ்வொரு பேஷண்டோடதையும் நம்ம தனித்தனியாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும். ஒரு டெம்பரேச்சர் அதிகமாகுது, இல்லை ஹியூமிடிட்டி அதிகமாகுது, இல்லைனா உங்களுக்கு ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும். அதனால நம்ம க்ளவுட் கனெக்டிவிட்டி அது இல்லாமல் இதில் வர வீடியோ இதில் வர டேட்டா எல்லாமே வந்து சேவ் பண்ணுறது மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். க்ளவுட் கனெக்டிவிட்டி நம்ம டேட்டா விசுவலைசேஷன் வந்து நம்ம இதை பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் லோ பவர் டிவைஸை இதை கொண்டு வந்திருக்கோம். நம்ம நார்மலாக ECG செக் பண்ணுறதுக்கு 240 வோல்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம 5 வாட்ஸில் வர மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து லோ காஸ்ட்டாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா இதை எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், அதில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ECG செக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை. அந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து என்னன்னா நார்மலாக அந்த ECG எலக்ட்ரோட்ஸ் வந்து தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒரு டைம் மேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இயர் போகவும் வந்துட்டே இருக்கும். நம்ம நார்மலாக இந்த 12 வாட்ஸ் பேட்டரிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறது நம்மளுக்கு 30 ஹவர்ஸ் வந்து பேக்கப் இருக்கும். அந்த மாதிரி 30 ஹவர்ஸ் பேக்கப் இருக்கும்போது நம்ம ஒரு டைம் சார்ஜ் பண்ணுறோம்னா குறைஞ்ச நம்ம 2 நாளாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் வந்து ஹோம் கேர், அதாவது வந்து நம்ம வீட்டில் வந்து சிக்காக இருப்பாங்க, அதாவது தாத்தா பாட்டி அந்த மாதிரி சிக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது வந்து உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்களுக்காக நம்ம இதை வந்து ஹோம் கேர், அதாவது என்னன்னா கொஞ்சம் நம்ம இன்டீரியரான பிளேஸ், நம்ம வந்து ரூரலாக இருக்கும், நம்ம ரூரல் ஏரியாவில் இருக்கும், நம்ம இடத்துல வந்து இந்த டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து நம்மளால் செக் பண்ணிக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு நாள் நைட்டு நம்மளுக்கு ஏதாவது எமர்ஜென்சி நடக்கலாம். அந்த மாதிரி எமர்ஜென்சி நடக்கும்போது இந்த நம்ம பேஷண்ட் மானிட்டர் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கான எல்லா டேட்டாவும் நம்ம எடுத்துக்க முடியும். அதே நேரத்தில் டாக்டருக்கு வந்து இந்த அனுப்புறதுக்கு நம்ம Blink IoT ஆப்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிப்போம். அந்த ஐடி மூலமாக அவங்க பார்த்துக்க முடியும். அதே நேரத்தில் ரிமோட் ஹெல்த் மானிட்டர் நம்ம ஃபோன்லேயே வந்து இதை மானிட்டர் பண்ண முடியும். இதில் வர எல்லா இதில் வர எல்லாருமே வந்து அக்யூரசி சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் இதோட அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தோம்னா முக்கியமாக லோ காஸ்ட், நம்ம 10,000 கிட்ட வரதை நம்ம 5,000 கொடுத்துருவோம். போர்ட்டபிள் டிவைஸ் வந்து நம்ம எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே இல்லாமல் இதில் வந்து ஈஸி டு யூஸ், நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எலக்ட்ரோட யூஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் இங்கே ஒரு வச்சுட்டோம்னா போதும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளோட டேட்டா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து சூப்பர் அக்யூரேட்டான ரீடிங்ஸ் கிடைக்கும். இதை வந்து மணிரத்னம் நானும் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு நெல்லி போட்டுருக்கேன். அவங்க பேர் வந்து நிதிஷ்குமார். அவங்களும் சேர்ந்து இது பண்ணியிருக்கோம்.